This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் அதற்குள் சென்று சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறேன். என்ன சாப்பிட செல்கிறீர்களா? மன்னா, எல்லோரும் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்பாருக்கு நேரமாகிவிட்டது. அமைச்சரே, நான் யானை பசியில் இருக்கிறேன் ஐயா. சாப்பிட்டு விட்டு பிறகு பேசுகிறேன். வரட்டுமா? என் மன்னா, இன்னும் 8 மணி கூட ஆகவில்லை, அதற்குள் பசிக்கிறது என்று இப்படி பறக்கிறீர்களே. இவர் ஒருவர் பசிக்கிற நேரத்தில் மணியை பார்த்து கொண்டு. அமைச்சரே, கண்களுக்குத்தான் மணி பார்க்க தெரியும், பசிக்கெல்லாம் மணி பார்க்க தெரியாது ஐயா. நான் சாப்பிட்டு விட்டுதான் தர்பாருக்கு வருவேன். வரட்டுமா? மன்னா, இருங்கள், இங்கே வாருங்கள். வேண்டுமானால் இப்படி செய்யலாமா? எப்படி? தர்பாரில் பேசிக்கொண்டே சாப்பிட்டு விடுங்களேன். அது மட்டும் முடியவே முடியாது அமைச்சரே. சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்படியா? மன்னா, அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. சாப்பிடும் போது பேசினால் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும், அதனால் சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் நாம் தர்பாரில் சாப்பிட்டுக் கொண்டே மற்றவர்களுக்கு பயன்படும் தகவல்களைத்தானே பேச போகிறோம். அப்படி இல்லை அமைச்சரே. அமைச்சரே, சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னதற்கு ஒரு விஞ்ஞான காரணம் உண்டு. விஞ்ஞான காரணமா? அது என்ன மன்னா? அதை சொல்லுகிறேன் அமைச்சரே. அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு முதலில் நீங்கள் பதிலை சொல்லுங்கள். இது வேறா? கேளுங்கள் மன்னா. நம்முடைய உடல் அமைப்பில் தொண்டை எங்கே இருக்கிறது? இது என்ன மன்னா கேள்வி? கழுத்து பகுதியை தான் தொண்டை என்று சொல்வார்கள். இதோ இங்கே இருக்கிறது பாருங்கள். அமைச்சரே, மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் மனித முகத்தில் மண்டை ஓட்டின், அதாவது கபாலத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி குரல் வளையின் கீழ்ப்பகுதி வரை தொண்டை என்கிறது மருத்துவம். ஓ, அப்படியா மன்னா? ஆமாம் அமைச்சரே. இந்த தொண்டை பகுதியை மருத்துவர்கள் 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். அதாவது முகத்தோடு இணைந்த தொண்டை, வாயோடு இணைந்த தொண்டை, குரல் வளையோடு இணைந்த தொண்டை. ஓ, நம்முடைய தொண்டையை 3ஆக பிரிக்கிறார்களா மன்னா? சரி மன்னா, அப்படி கூட பிரித்து சொல்லட்டும். ஆனால் சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று எதற்காக சொன்னார்கள்? அதை சொல்லுங்கள். அதற்குதான் வருகிறேன் அமைச்சரே. சொல்லுகிறேன், கேளுங்கள். கேட்கிறேன், சொல்லுங்கள். அமைச்சரே, வாயில் இருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது. அதே போல் மூக்கில் இருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்கு போகிறது. சரி, இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் கிராசிங் போன்றது அமைச்சரே. லெவல் கிராசிங்கா? அது எப்படி மன்னா? அமைச்சரே, அதாவது சுவாச பாதையை சாலை என்று வைத்துக் கொண்டால் உணவு பாதை தான் ரயில்வே பாதை. ஓ, அப்படி சொல்ல வருகிறீர்களா? சரி மன்னா, மேலே சொல்லுங்கள். சுவாச பாதையை சாலை என்று சொன்னேன் அல்லவா? சாலை எப்போதும் திறந்தேதான் இருக்கும், அதில் காற்று வந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் உணவு பாதையில் உணவு வரும்போது, அதாவது நாம் சாப்பிடும் போது சுவாச பாதை மூடிக்கொள்ளும். உணவு உள்ளே சென்றதும் மீண்டும் சுவாச பாதை திறந்து கொள்ளும். ஓஹோ, ரயில் வரும்போது கேட் போடுவதை போல என்று சொல்லுங்கள். சரியாக சொன்னீர் அமைச்சரே. சாப்பிடும் போது சுவாச பாதை மூடிக்கொள்ளுவதற்கு அதில் கதவு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அமைச்சரே. ஓ, அது எதற்காக மன்னா? அது எதற்காகவென்றால் உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவு பொருளோ போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அமைச்சரே. ஆனால் நாம் சாப்பிடும் போது பேசிவிட்டால் சுவாச குழாய் திறந்து கொள்ளும். ஏனென்றால் சுவாச குழாய் திறந்தால்தான் நம்மால் பேசவே முடியும். ஓஹோ, இப்படி திறக்கும் சுவாச குழாய்க்குள் உணவுப் பொருட்கள் தவறாக நுழைந்துவிடும். இதை வெளியேற்றும் முயற்சியில் சுவாச குழாய்கள் உள்ளே நுழைந்த உணவை வெளியே தள்ளும். இதைத்தான் நாம் புறையேறுதல் என்கிறோம். ஓ, நமக்கு புறையேறுவது இப்படித்தானா மன்னா? ஆமாம் அமைச்சரே. மருத்துவத்துறையில் இதை வாட்ச் டாக் மெக்கானிசம் என்று கூறுகிறார்கள். ஓஹோ, ஆனால் மன்னா, ஒரு சிலருக்கு தூங்கும் போது கூட புறையேறுகிறதே மன்னா, அது ஏன் மன்னா? சரியாக சொன்னீர் அமைச்சரே. சிலர் அசந்து தூங்கும் போது அவர்களையும் அறியாமல் உமிழ்நீர் வழிந்து சுவாச குழாய்க்குள் நுழைந்துவிடும். இதற்கு தீர்வுதான் என்ன மன்னா? அமைச்சரே, அதிகாலை எழுதல், தியானம் செய்தல், யோகா செய்தல், உடற்பயிற்சி செய்தல், இவைகளெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளாக சொல்லுகிறார்கள். ஓ, சிறப்பு மன்னா. சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததற்கான காரணத்தை மருத்துவ ரீதியாக சிறப்பாக விளக்கினீர்கள். அருமை அருமை. சரி அமைச்சரே, நான் முதலில் சென்று சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறேன். பிறகு தர்பாரை தொடங்கிக் கொள்ளலாம். எனக்கு பசியாக இருக்கிறது ஐயா.
நீங்கள் சென்று மென்று மெதுவாக சாப்பிட்டு அப்படியே சென்று வழக்கம் போல தூங்கி விடுங்கள் மன்னா. அப்படியானால் தர்பாரில் எப்போது பேசுவது அமைச்சரே? அதுதான் இவ்வளவு நேரம் தர்பாரில் தேவையான அளவு பேசிவிட்டோமே. என்ன சொல்லுகிறீர் அமைச்சரே? மன்னா, இவ்வளவு நேரம் சாப்பிடும் போது ஏன் பேசக்கூடாது என்பதற்கான காரணங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அதுவே நம் தர்பாரின் கண்டென்ட்டாக மாறிவிட்டது. போதும் போதும், நீங்கள் மெதுவாக சென்று மென்று சாப்பிட்டு விட்டு கும்பகர்ணனை போல் குரட்டை விட்டு தூங்குங்கள். ஏன்? This video sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.